அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் மலையாளத்தில் எஸ் மாதவன் எழுதி தமிழில் KV சைலஜா அவர்களால் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஷர்மிஷ்டா. இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். இந்த புத்தகம் ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7 சிறுகதைகளை தொகுத்து இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நூல் வெளிவந்த போது பின்னட்டையில் பார்க்குற எர்ணாகுளத்தில் பிறந்த எஸ் மாதவன் தற்போது பீகார் மாநிலத்தின் உயர் IAS அதிகாரியாக இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இப்போ ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். இந்த எழுத்து உண்மையிலேயே சொல்ல போனால் எனக்கு இந்த எழுத்தின் பார்வை எனக்கு ஒரு வேறுபாடு தெரியுது. நம்ம ஒவ்வொரு எழுத்தாளராக வாசிச்சுட்டு வரும்போது அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வடிவம் எழுத்து முறையும் பிரமிக்க வைக்குது. இது எப்படி மலையாளத்தில் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழில் இவங்க மொழிபெயர்த்தது அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த எழுத்து ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுது வாசிக்கிறதுக்கு. அப்படியான இந்த 7 சிறுகதைகளை படித்து முடித்தப்போ இந்த கதை பயணிக்கிற விதம், கதை சொல்கிற விதம், கதைகள் இருக்கும் காலம், இடம், இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இந்த கதை மாந்தர்களாக சிலர் இருக்கிறாங்க. படித்து முடித்த பிறகும் அவர்களுடைய இருப்பு இன்னும் இருக்குது. அது அப்படியே உணர முடியுது. அவங்களுடைய தாக்கம் இன்னும் இருக்குது. அந்த கதையின் மாந்தர்களாக அவங்க எவ்வளோ வலுவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற தெரியுது. இந்த கதை மாந்தர்களாக இவர் குறிப்பிட்டிருக்க எல்லா கதையிலும் இருக்கிற முக்கியமான மாந்தர்கள் பெண்கள் தான். சரசம்மா அப்படின்ற முதல் கதையில் வர்ற ஒரு பெண், ஒரு போராளியாக இருந்தவர். அவரை பற்றி பேசும்போது முதல் தொடக்கமே பேரனை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது தொடங்குது. அந்த சரசம்மாட்ட பேட்டி எடுக்க போகிற சூசன், அந்த கதை முடியும் போது அந்த பெண், அந்த சரசம்மா கூட இருந்த மற்ற பெண்கள், அவங்களுடைய ஆளுமை அப்படின்னு வேற ஒரு பார்வையை கொண்டு வருது. அடுத்து அதே கதையின் தொடர்ச்சி மாதிரி இந்த கதை இருக்குது. ஹுமாயூன் கல்லறையில் அப்படின்னு ஒரு கதை. ஹுமாயூனின் கல்லறை, அங்கே ஒரு பெண் சமேலி. அதுக்கடுத்து புலிப்பேடி அப்படின்னு புலப்பேடி அப்படின்னு ஒரு கதை. அதில் சாவித்திரின்னு ஒரு பெண். அந்த பெண்ணோட மனக்குமுறல், ஆற்றாமை, அடக்கி வச்சிருந்த வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள் நடக்கிற அடக்குமுறைகள், இதில் அந்த சாவித்திரியோட குமுறர்கள். அப்புறம் பிறகுன்னு ஒரு கதை. அது ரொம்ப ரொம்ப ரசித்தேன் அந்த கதையை. அந்த கதையில் அந்த கதை சொல்கிற அந்த பெண்ணுக்கு பேரே கிடையாது, முகுந்தனின் மனைவி. அதுவே அப்படியாகத்தான் அவள் வாழ்ந்தாள் அப்படின்றதுக்கு பேரே இல்லாமல் ஒரு அடையாளம் இல்லாமல் வாழ்ந்தான்ற மாதிரி முகுந்தனின் மனைவி அப்படின்னா கதை பூரா வர்றாங்க. அதில் வர்ற இன்னொரு கதாபாத்திரம் நளினி. இறைன்னு ஒரு கதை. அது ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் நடக்கிற கதை. அதில் ஒரு பெண் விஜயலட்சுமி, இன்னொரு பெண் அம்மினி. இந்த கதை மாந்தர்கள். அதுக்கடுத்து இன்னொரு கதையும் 2 கதையும் சொல்லிடுறேன். ஒரு காதல் கதைன்னு ஒரு கதை. அதில் இருக்க ரமணி, அந்த பெண் யானையின் வடிவமாக தெரிகிற அவருடைய கருணாகரன், யார் உண்மையிலே கருணாகரன் அப்படின்னு பின்னோக்கி போக. அதுக்கடுத்த கதை சர்மிஷ்டா. அந்த பெண் பேரும் சர்மிஷ்டா தான். இந்த பெண் கதாபாத்திரங்களை வச்சு பின்னப்பட்ட இந்த கதைகள் எல்லாம் பெண்களின் குரலாக, பெண்களின் மனசை வெளிப்படுத்துகிற, அவங்களுடைய பார்வையில் வெளிப்படுத்துகிற கதைகளாக அமைச்சிருக்காங்க இந்த எழுத்தாளர். வாசிக்கும்போது அந்த எழுத்து முறையும் சரி, அந்த கதையும் போகிற அந்த பயணமும் சரி, இதுவரைக்கும் வாசிக்காத ஒரு வேறுபட்ட ஒரு வாசிப்பை எனக்கு தந்தது அப்படின்னே சொல்லுவேன். மலையாளத்தில் இருக்கிற சிறுகதையில், மலையாளத்தில் இல்லை மற்ற மொழிகளில் இருக்கிறத இந்த மாதிரி நல்ல நல்ல படைப்புகளை இன்னும் நிறைய தமிழில் மொழியாக்கம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதே நேரத்தில் தமிழ்லையும் இதே மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்களை மற்ற மொழிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற என்னுடைய ஆவலையும் தெரியப்படுத்திக்கிறேன். மொத்தத்தில் இந்த ஷர்மிஷ்டா அப்படின்ற இந்த சிறுகதை தொகுப்பை வாசித்து முடிக்கும்போது வாசிப்பில் இன்னொரு பரிமாணத்தை அடைந்ததாக எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த எழுத்து ஒரு வேறுபட்ட கதைக்களத்தையும் மாந்தர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஷர்மிஷ்டா
எஸ்.எஸ். மாதவன் எழுதி கே.வி. சைலஜா மொழியாக்கம் செய்த இந்த நூலை பற்றி உங்களுடன் இன்று பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.